கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா பாக்யயாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. டுடே நம்ம பார்க்க போகிறது 30/3/2026க்கான பாக்யயாத்ரா லாட்டரியுடைய முதல் ட்ரா நம்பர் 47க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான். டுடே ரிசல்ட் 2635. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு என்னென்ன வின்னிங்கன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வரவங்களாக இருந்தீங்கன்னா கேஎல் போர்டு சியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் டெய்லி 2 மணிக்கு வரும். ஓகேங்களா? மறக்காமல் புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம பாக்யயாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சம்ருதி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். டுடே பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்த நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 853 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதில் 35 பிசி ஒரு வின்னு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 465 கொடுத்துருக்கோம். இது 6-5 ஏசி தான் வின்னு. பட் ஏசி வின் ஆகி ஒரு யூஸ்மே கிடையாது, இல்லை ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? என் 4க்கு பதில் இங்கே 3 வச்சுருந்தோம்னா ஆட்டம் வேறு ரவுண்டில் இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஆல் போர்டு பி போர்டு 3 நம்ம ஃபாலோவிங்கில் இருந்த 3 நம்மளுக்கு வந்துடுச்சு. யாரெல்லாம் வின்னிங் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு ஆல் போர்டு பார்த்துக்கிட்டோம்னா வீடியோவில் 3, மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் 5 நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? டுடே வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான் நண்பர்களே. யாரெல்லாம் பி போர்டு 3 ஃபாலோ பண்ணீங்க, இன்னும் ஏ போர்டு 9 பெண்டிங்கில் இருக்குது, யாரெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, பி போர்டுக்கு யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைய வின்னிங் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனி வாங்க நம்ம எப்பயும் போல் நம்மளுடைய கெஸ்ஸிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போயிடுவோம். இப்போ 6 வந்திருக்கனால நமக்கு இதில் ஏ போர்டை பொறுத்தளவு நமக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் உள்ள ஒரு நம்பர்னால் 9 தான். அது நம்ம ஃபாலோவிங்கில் இருக்குது. அதை நம்ம எப்பயும் போல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு 6 வந்தனால அதுக்கு அடுத்து சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் 3 வரும். அப்படி இல்லைன்னா இதில் 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏ போர்டை பொறுத்தளவு 9 வரும், இல்லைன்னா 3 வரும், இல்லைன்னா 1 வரும். இதுதான் நம்மளுடைய பாக்யயாத்ரா லாட்டரிக்கான ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டை பொறுத்தளவு இதுதான். இதில் 9 மட்டும் நம்ம ஹைலைட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. ஓகேங்களா? பி போர்டை பொறுத்தளவு 3 வந்துருக்கு இல்லையா? 3க்கு அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டில் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் 7 வரும். ஓகேங்களா? 7 வரும், 9 வரும். ஓகேங்களா? 7 வரும், இல்லைன்னா 9 வரும். அதுவும் இல்லாத பட்சத்துக்கு நமக்கு 4 வரும். ஓகேங்களா? சி போர்டு இது ஒரு ப்ரிடிக்ஷன். ஓகேங்களா? பயங்கரமாக பக்காவாக எடுத்துருக்கோம். அதனால் எந்த ஒரு மிஸ்ஸுமே ஆகவே ஆகாது. வாய்ப்பு குறைவு, இது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஓகேங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்தளவு 8 வரும். ஓகேங்களா? 5 வந்தனால நமக்கு 8 வரும், 0 வரும். ஓகேங்களா? 8 இல்லைன்னா 0 இல்லைன்னா 2. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு எந்தெந்த போர்டு பாஸ் ஆகுதுன்றதை நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக விரிவாக பார்த்துக்குருவோம். ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு 9, 3, 1. ஓகேங்களா? பி போர்டை பொறுத்தளவு 7, 9, 4. சி போர்டை பொறுத்தளவு 8, 0, 2. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு அண்டு பி போர்டு அண்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு எதுவும் நிறைய குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எப்பயும் போல் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் வேணுமா, இல்லை இந்த மாதிரியே ஃபார்மெட் உங்களுக்கு ஓகேவான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இந்த ஏ போர்டு 9 தனியாக ஃபாலோ பண்ணுறவங்க எப்பயும் போல் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் ஒன்லி 2 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் கண்டினியூ பண்ணுறவங்க பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா?
இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏபிஏசிபிசி இந்த ஃபார்முக்கு ஓகேங்களா. இதில் வந்து நம்ம கெஸ்ஸிங் ஃபஸ்ட் நம்பர் 06 97 50 90 ஓகேங்களா. இதுதான் அந்த 4 கெஸ்ஸிங் தான். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 06 97 50 90 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 4 டிஜிட் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 4 டிஜிட் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நேற்று நம்ம கொடுக்காம போட்டுட்டோம் ஓகேங்களா. 4 டிஜிட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 0 வரும் ஓகேங்களா. 0 9 2 7 ஓகேங்களா. 4 டிஜிட் இதுதான். 0 9 2 7 பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதுதான் 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். கெஸ்ஸிங்லேயே 4 டிஜிட் கொடுக்குற ஒரே சேனல் நம்ம சேனலில் தான் இருக்கும் ஓகேங்களா. 0 9 2 7 ஓகேங்களா. இப்போ அடுத்து எப்பயும் போல் நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்குறோம் ஓகேங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. முதல்ல நம்ம சேமாக தான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதாவது 6 3 வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 உள்ளே வரும் ஓகேங்களா. 2 உள்ளே வரும். அதே மாதிரி 9 எடுத்துக்கிடுவோம், 0 எடுத்துக்கிடுவோம், 8 எடுத்துக்கிடுவோம். இதுதான் நம்மள ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. இதில் 2 9 0 9 0 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. நம்மளுடைய பாக்கியாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 47 ட்ரா நம்பரை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 2 9 0 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதே 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா 2 9 0 9 0 8 ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய சான்சஸ் அதிகபட்சமாக இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் ஓகேங்களா. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேன். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.